வணக்கம், வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம். வெயில் தாக்கத்துக்கும் எதிர்கொண்டு இந்த செடிங்க இந்த அளவுக்கு பசுமையாக இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். என்னதான் தண்ணி ஊற்றினாலும் வெயில் ஹெவியாக இருக்குது. ஏகப்பட்ட வெயில் தாங்கிக்க முடியல, அப்படியே சுட்டு எரிக்குது. சமையல் செஞ்சிடலாம் போல இருக்கு. வெளியில் அரிசியை போட்டு குண்டானில் வச்சோம்னா சோறு ஆகிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு வெயிலோட தாக்கம் இருக்கு. இந்த அளவுக்கு பச்சையாக வச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு பெரிய ஹாப்பி. இப்படி இருக்கு நம்ம தோட்டம். இந்த பசலைக்கீரை தான் சாப்பிட்டு முடிக்க முடியல, அந்த அளவுக்கு வளர்ந்து போயிட்டுருக்கு. இதுக்கு தண்ணி ஊற்றாம விட்டுட்டுருக்கேன். நைட்டு அப்படியே குசினி பிடிச்சி ஒரே நாள் மறந்துட்டு விட்டுட்டுருக்கேன். நம்ம பிரண்டை பாருங்கள், உருட்டு பிரண்டை. இது நிறைய கிள்ளி எடுத்துடணும். அது துளுக்க நம்ம கிள்ளி எடுத்து சமைக்கலாம், எடுக்கணும். இந்த லுக்கு இருக்குது நம்ம தோட்டம். எகிப்து கீரை, காஸ்மோஸ் செடி, அப்புறம் மருகு, லைப்ரரியன் பண்ணைக்கீரை. எங்கே பார்த்தாலும் நம்ம தோட்டத்தில் லைப்ரரியன் பண்ணைக்கீரை தான் ஃபுல்லாக இருக்குது. போதும் அப்படிங்கிற அளவுக்கு காய்ச்சிட்ருக்கு. இந்த ஃப்ரூட்ஸு பாருங்கள், பிஞ்சு அவ்வளோ பிடிச்சது. ஆனால் வெயிலோட தாக்கத்தாலும் பேலன்ஸ் பண்ண முடியல. நிறைய கொட்டிடுச்சு பிஞ்சு. அவ்வளோ பூ பிடிச்சது, அவ்வளோ பிஞ்சு பிடிச்சது, ஃபுல்லாக கொட்டிடுச்சு. நிறைய பேருக்கு சாரணி கீரைன்னு தெரிய மாட்டேங்குது. இதுதான் பச்சை சாரணி. சரி, இதுதான் சிகப்பு சாரணி கீரை. தெரிஞ்சுக்காங்க. இந்த ஓரத்தில் சிகப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு, இந்த இதில் லைன் ஓரம் சிகப்பு இருக்கு பாருங்கள். இது சிகப்பு சாரணி. அதுலேயே ஒயிட் இருக்குது பாருங்கள், ஒயிட் சாரணி. தெரிய மாட்டேங்க. இது பாருங்கள், எங்கேயுமே சிகப்பு கலர் இருக்காது. இது ஒயிட் சாரணி கீரை. சிகப்பு ஒயிட் ரெண்டு வந்துருக்கு. எப்படி வந்துச்சோ தெரியல, வந்துட்டுருக்கு இந்த செடியில்.